ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஒரு ஐசோமெட்ரிக் டயக்ராமை எப்படி ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷனாக ட்ரா பண்ணலாம், அதாவது அந்த டயக்ராமோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த ப்ராப்ளமை பாக்ஸ் மெத்தட், அதாவது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் டு ஐடென்டிஃபை த ஃப்ரண்ட் வியூ எலமெண்ட்ஸ், டாப் வியூ எலமெண்ட்ஸ், அந்த பாக்ஸ் மெத்தட் மூலமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ் மெத்தடை நீங்க எந்த ப்ராப்ளமுக்கு வேணாலும் நீங்க செட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியா உங்களால அந்த எலமெண்ட்ஸ் எது விசிபிள் லைன்ஸ், ஹிடன் லைன்ஸ், இது எல்லாத்தையுமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நார்மலா இந்த மாதிரி ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே நீங்க நின்று இமேஜின் பண்ணுங்க, இமேஜின் பண்ணி என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு இமேஜின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். பட் மேக்ஸிமம் இமேஜினரியில நம்மளால இதை டைமுக்கு முடிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ இந்த பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஹாஃப் ஆஃப் த எஃபோர்ட்டை வந்து நம்ம வந்து பாக்ஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். ரிமைனிங் திங்ஸ், சின்ன சின்ன எலமெண்ட்ஸை மட்டும் இமேஜின் பண்ணி டயக்ராமை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே டைம் சேவிங்கா இருக்கும். தென் எதையும் மிஸ் பண்ணாம கரெக்டாக நம்ம டிரா பண்றதுக்கான ஒரு பாத்தா இருக்கும். ஓகே, let me start the video now. Here, draw the front view, top view, left side view of the given model. நமக்கு கொடுத்திருக்க மாடல் பாத்தீங்க அப்படின்னா, it is like a dome. அதாவது ஒரு 40 mm ரேடியஸ் உள்ள ஒரு டூம் இருக்கு. தென் ஒரு 14 mm thickness இருக்க ஒரு ரிப் இருக்கு. பாட்டம்ல ஒரு ஃபிளாட் இருக்கு. தென் அட் தி பாட்டம் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, லைக் ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாட் இருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாட் இருக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? இதோட டோட்டல் லென்த் என்ன, டோட்டல் ஹைட் என்ன, டோட்டல் விட்த் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதை எதை கொண்டு அந்த பாக்ஸ் மெத்தட் அப்படின்னா, லைக் ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், என்ன எலமெண்ட் வேணா இருக்கட்டும், அதை வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் உள்ள வச்சு கவர் பண்ணலாம். அப்படிதானே? நமக்கு வர்றதே வந்து ஒரு கிரைண்டர் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் உள்ள வச்சு தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் ஷேப் கொடுத்திருந்தாலும் அதை ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ள வச்சு கவர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை டிரா பண்ண போறோம். இப்போ இந்த எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ள கவர் பண்ண போறேன். சரிங்களா? அப்படி கவர் பண்ண போறேன் அப்படின்னா இதோட டோட்டல் விட்த் வேல்யூ, டோட்டல் லென்த் வேல்யூ, டோட்டல் ஹைட் வேல்யூக்கு ஈக்குவலான ஒரு பாக்ஸை நான் எடுத்துக்கணும். இதோட டோட்டல் விட்த் வேல்யூ பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 130 mm. ஸோ இந்த பாக்ஸோட வித் என்னவா இருக்கணும் அப்படின்னா 130 mm இருக்கணும். சரிங்களா? தென் இதோட டோட்டல் லென்த் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 20 mm, 50 mm, தென் 20 mm. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 90 mm. ஸோ இதோட டோட்டல் லென்த் வேல்யூ 90 mm. இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 mm இருக்கு. 10 mm ஒரு ஹைட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 mm ஹைட் இருக்கு. அதுக்கப்புறம் ரேடியஸ் 40 mm ரேடியஸ்ல ஒரு செமி சர்க்குலர் ஷேப் இருக்கு. ஸோ 10 + 50 + 40 என்ன அப்படின்னா 100. ஸோ இதோட ஹைட் என்ன அப்படின்னா 100 mm. தென் இதுல வந்து ஒரு ஆரோ மார்க் டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரோ மார்க் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ எது, அதாவது நீங்க எங்க நிக்கிறீங்கிறது தான் அந்த ஆரோ மார்க் டிஃபைன் பண்ணுது. நீ வந்து இந்த இடத்துல இருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை பார்க்க போறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இதான் ஃப்ரண்ட் வியூ, இங்க இருந்து பார்க்கும்போது உள்ளதை ஃப்ரண்ட் வியூ ஆகும். தென் டாப் வியூ, சைட் வியூவை அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம டிரா பண்ண போறது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்டை ரெஃபரன்ஸ் பிளேன்ஸோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வச்சு அதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு, டாப் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறது டிரா பண்ணுவோம். நார்மலா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா யூனிட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ், பாயிண்ட்ஸ், பிளேன்ஸ், சாலிட்ஸ், அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் வியூ வந்து XYக்கு மேலையும், டாப் வியூ XYக்கு கீழேயும் வர மாதிரி டிரா பண்ணியிருப்போம். இப்போ அதே தான் டிரா பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மொத்த எலமெண்ட்டை இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறதா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ்குள்ள இந்த எலமெண்ட் இருக்கு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரெக்டாங்கிள் தெரியுது அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது தெரியும். அது என்ன ரெக்டாங்கிள் அப்படின்னா BH அப்படிங்கிற அந்த ரெக்டாங்கிள், அதாவது 130 mm, ஹைட் வந்து 100 mm. அந்த ரெக்டாங்கிள் தான் உங்களுக்கு எதுல தெரியும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல தெரியும். தென் டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் தான் என்ன தெரியும், டாப் வியூல இருந்து பார்க்கும்போது தெரியும். அந்த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா L × B. Lங்கிறது 90 mm, Bங்கிறது 130 mm. அதுதான் உங்களுக்கு என்ன தெரியும், டாப் வியூல தெரியும். சரிங்களா? இதே லெஃப்ட் சைட் வியூ கேட்டிருக்காங்க. ரைட் சைட் வியூ அப்படின்னா ரைட் சைட் வியூல என்ன தெரியுமோ அதை டிரா பண்ணுவோம். நமக்கு லெஃப்ட் சைட் வியூ கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரெக்டாங்கிள் தெரியும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் தான் தெரியும். இந்த ரெக்டாங்கிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா L × height, அதாவது 90 mm × height என்ன அப்படின்னா 100 mm. இதுதான் வந்து லெஃப்ட் சைட் வியூல தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ XY லைனுக்கு மேலையும், டாப் வியூ XY லைனுக்கு கீழையும், லெஃப்ட் சைட் வியூவை ரைட் சைடில் டிரா பண்ணுவோம். நார்மலாக ரைட் சைட் வியூங்கிறத லெஃப்ட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். லெஃப்ட் சைட் வியூ வந்து ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வந்து டிரா பண்ணி வச்சுக்கிறேன்.
இந்த ரெஃபரன்ஸ் லைன் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வியூவை ரைட் சைடு போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரைட் சைடில் லெஃப்ட் சைடு வியூக்கான கேப்பை விட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. தென் இந்த குவாட்ரண்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க 45 டிகிரி. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து லெஃப்ட் சைடு வியூல ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அந்த பர்பஸ்க்காண்டி சிலர் இந்த மாதிரி 45 டிகிரியை வச்சு பிரிக்காம காம்பஸ் வச்சு ஆர்க் அடிச்சு டிரா பண்ணுவாங்க. அப்படி டிரா பண்றது ஓகே தான், 45 டிகிரி வச்சு டிரா பண்றதும் ஓகே தான், ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரிச்சுக்கிட்டேன். தென் என்னோட பாக்ஸ் மெத்தட்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூல எனக்கு இருக்க வேண்டிய ரெக்டாங்கிள் என்ன ரெக்டாங்கிள் அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூல BH அப்படிங்கிற ரெக்டாங்கிளை நான் டிரா பண்ணணும். சரிங்களா? தென் டாப் வியூல டிரா பண்ண வேண்டிய ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா B இன்ட்டு L. B இன்ட்டு L அப்படிங்கிற ரெக்டாங்கிள் டாப் வியூல டிரா பண்ணணும். லெஃப்ட் சைட் வியூல என்ன ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும் அப்படின்னா L இன்ட்டு H அப்படிங்கிற ரெக்டாங்கிளை டிரா பண்ணணும். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எடுத்துட்டோம். BH ஓட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 130 இன்ட்டு 100. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா BH ஓட டைமென்ஷனை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். 130 இன்ட்டு 100. 130 mm இன்ட்டு 100 mm. அந்த ரெக்டாங்கிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணியாச்சு. இந்த ரெக்டாங்கிள் என்ன ரெக்டாங்கிள் அப்படின்னா B இன்ட்டு H ரெக்டாங்கிள். தென் டாப் வியூல என்ன ரெக்டாங்கிள் தெரியும் அப்படின்னா B இன்ட்டு L ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூக்கும் டாப் வியூக்கும் காமன் என்ன அப்படின்னா B. ஸோ டாப் வியூ டிரா பண்ணும்போது B 130 mm நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைனா டிரா பண்ணிக்கிறோம். மேல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம் 130 mm. இது என்ன அப்படின்னா B யோட வேல்யூ. L ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 90 mm. ஸோ 90 mmல ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும். 130 mm ஆல்ரெடி நம்ம டிரா பண்ணியாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா 90 mmல அந்த ரெக்டாங்கிளை கவர் பண்ணணும். ஒன் மினிட். அந்த ரெக்டாங்கிள் என்ன பண்றேன் அப்படின்னா கவர் பண்றேன். கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ இந்த ரெண்டுமே டிரா பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவோட ரெக்டாங்கிளோட டைமென்ஷனை மார்க் பண்ணிக்கலாம் நாம. இது என்ன அப்படின்னா 100 mm. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 90 mm. தென் இந்த டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 120 mm. 130 mm எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் 130 mm டைமென்ஷனை மார்க் பண்ணல. பட் யூ கேன் மார்க். நீங்க A3 சைஸ் ஷீட்ல வரையும் போது உங்களுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சைட் வியூக்கான ரெக்டாங்கிளை நம்ம டைரக்டா டிரா பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் வழியா டிரா பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்க. இந்த 90 mm லைன்ல இருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லோகஸ் லைன் வரைஞ்சுக்கோங்க. அப் டு 45 டிகிரி லைன் வரைக்கும். இந்த 45 டிகிரி லைன் வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லோகஸ் லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட டாப் வியூல இருந்து லோகஸ் லைன்ஸை வரைஞ்சுக்கோங்க. 100 mm லைன்ஸ்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த லோகஸ் லைனை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாப் வியூல இருந்து டிரா பண்ணீங்களா அந்த லைன் வந்து 45 டிகிரி லைன்ல வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் ஆயிருக்கும். இந்த இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ், அதாவது பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் வியூல ரெக்டாங்கிள் கிடைச்சிரும். இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 mm ஹைட் இருக்கும், 90 mm என்ன இருக்கும் அப்படின்னா வித் இருக்கும். சரிங்களா? நீங்க டைரக்டா 190 அப்படின்னு டிரா பண்ணாம ஃப்ரண்ட் வியூ டாப் வியூல இருந்து லோகஸ் லைன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டார் லைன்ஸ் டிரா பண்ணி அந்த சைட் வியூ ரெக்டாங்கிள்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாக்ஸ் மெத்தட் படி இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ அண்ட் லெஃப்ட் சைட் வியூவை டிரா பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிளையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வரைவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை நான் ரெக்டாங்கிள் பாக்ஸ் வச்சு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன்.
நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ நான் டிரா பண்ணியிருக்கேன் ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து இந்த எலமெண்ட்ல இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம என்ன ரெக்டாங்கிளை டிரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, பட் இவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம டிரா பண்ணா கூட போதும். சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஹைட்ஸ் ரெக்டாங்கிள். இது என்ன அப்படின்னா லைக் பி இன்ட்டு எல் ரெக்டாங்கிள். இது என்ன அப்படின்னா எல் இன்ட்டு ஹைட்ஸ் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரா பண்ண போறோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த 130 mm. இந்த 130 mmல எந்த டிவிஷனுமே இல்லை, அப்படிதானே? இந்த 100 mm ஹைட்ல பாருங்க, இங்கனுக்குள்ள ஒரு டிவிஷன் இருக்கு, 10 mmல ஒரு டிவிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் 50 mmல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டிவிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் மீதி உள்ள 40 mmக்கு என்ன இருக்கு அப்படின்னா செமி சர்க்கிள் இருக்கு. ஸோ நம்ம டிரா பண்ண இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரண்ட் வியூ ரெக்டாங்கிள்ல பேஸ் அந்த 130 mmல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த 130 mmல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் திக்கா போட்டுக்கிறேன். அதுல எந்த டிவிஷனுமே கிடையாது. ஆனா இந்த 100 mm வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா 10 mm வரைக்கும் ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கு. அடுத்த 50 mm வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா அடுத்த 50 mm வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்கு. ரிமைனிங் 40 mm எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செமி சர்க்கிள் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 mm லைட்டா டிவைட் பண்ணிக்கிறேன். 10 mm தென் நெக்ஸ்ட் ஒரு 50 mm டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டிவைட் பண்ணியாச்சு. இப்போ 10 mm 50 mm 40 mm டிவைட் பண்ணியிருக்கேன். தென் மேலே உள்ளது பாருங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 80 mmக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த 130 mmல 80 mmக்கு என்ன இருக்கு அப்படின்னா டூம் இருக்கு. ஸோ இந்த 130ல 80 mmக்கு என்ன இருக்கு அப்படின்னா டூம் இருக்கு. 80 mmக்கு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டூம் இருக்கு. ஓகே, இப்போ இது எதுக்கு அப்படின்னா என்ன டைமென்ஷன்ல என்னென்ன எலமெண்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் 10 mmக்கு உள்ள பேசிக் ஸ்லாட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ 130 mm 10 mm நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கீழே இருக்க ஃபிளாட் பேஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டேன்னா டிரா பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்து முதல் 80 mmக்கு இருக்க டூம், முதல் 80 mm இருக்க டூம்ல பாத்தீங்க அப்படின்னா 50 mmக்கு வெறும் ரெக்டாங்குலர் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. 50 mmக்கு என்ன இருக்கு, ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்கு. தென் மீதி உள்ள இந்த தூரம் ஒரு சின்ன ஃபிளாட், அந்த ஃபிளாட்லேயே உள்ள எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த 130 mm இன்ட்டு 10 mm நம்ம என்ன பண்ணிட்டோம், டிரா பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 50 mmக்கு ஒரு குட்டி ரெக்டாங்கிள். தென் ரிமைனிங் இந்த தூரம் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா 80 mm, 130ல 80, ரிமைனிங் 50 mmக்கு 50 mm இன்ட்டு 10 mm ரெக்டாங்கிள். ஸோ ரிமைனிங்ல 50 mm இன்ட்டு 10 mmக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு. இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு. தென் இந்த 50 mm இது வந்து என்ன அப்படின்னா அந்த டூமோட ரெக்டாங்குலர் போர்ஷன், டூமோட ரெக்டாங்குலர் போர்ஷன் இது 50 mm இருக்கு. அப்புறம் ரிமைனிங் 40 mmக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள், அப்புறம் அதுல சென்டரை வச்சு என்ன அப்படின்னா ஒரு 10 mm ரேடியஸ் இருக்க ஒரு ஹோல் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு 40 mm சைஸ் உள்ள ஒரு ஹோலை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிரா பண்ண போறேன். 40 mm சைஸ் உள்ள ஒரு சர்க்கிள் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிரா பண்ண போறேன். கொஞ்சம் எனக்கு டைமென்ஷன் மிஸ்மேட்சா இருக்கு. ஏன்னா நான் ரெக்டாங்கிள் வந்து எனக்கு பேப்பர்ல ஸ்பேஸ் பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிறுசா போட்டிருக்கேன். நீங்க உங்க A3 சைஸ்ல டிரா பண்ணும்போது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த டூம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டிரா பண்ணியாச்சு. டூம்ங்கிறது 40 mm சைஸ் இருக்கு, 40 mm சைஸ் செமி சர்க்கிளா இருக்கு. அந்த டூம் வந்து என்ன பண்ணியாச்சு டிரா பண்ணியாச்சு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 10 mm ரேடியஸ் இருக்க ஒரு சர்க்குலர் ஹோல் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா அதே மாதிரி சென்டர்ல 10 mm ரேடியஸ்ல ஒரு ஹோல் இருக்கு. 10 mm ரேடியஸ்ல ஒரு ஹோல் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 130 இன்ட்டு 100 மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 10 mm ஹைட்டுக்கு ஒரு ஃபிளாட் இருக்கு. அந்த ஃபிளாட்டை டிரா பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் 50 mm 10 mmக்கு ஒரு சின்ன ஃபிளாட்டோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு. தென் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு.
அந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிரா பண்ணிட்டோம் 50 mm ஹைட்ல. அதுக்கப்புறம் அந்த செமி சர்க்குலர் போர்ஷன் அதுவும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டிரா பண்ணியாச்சு. தென் இதை சென்டரா வச்சு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சர்க்கிளும் டிரா பண்ணியாச்சு. தென் ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல ரிப் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ரிப் இருக்கு சரிங்களா. அந்த ரிப் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டூமுக்கு டான்ஜென்ஷியலா இருக்கு. இந்த பாயிண்ட் இந்த எண்ட்ல இருந்து ரிப் வரையணும். ரிப் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டூமுக்கு டான்ஜென்ஷியலா இருக்கு. ஸோ இங்க இருந்து ரிப் டிராப் பண்ணணும் இதோட டாப் எண்ட்ல இருந்து. அது எப்படி இருக்கு அப்படின்னா மேல உள்ள டூமுக்கு டான்ஜென்ஷியலா இருக்கு. டூமுக்கு என்ன இருக்கு டான்ஜென்ஷியலா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் என்ன அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் வியூ. வேற ஏதாவது எலமெண்ட் மிஸ் ஆகுதா? நமக்கு ஃப்ரண்ட் வியூல தெரியக்கூடிய பிளேன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா இந்த பிளேன் தெரியுது, இந்த ரிப்போட இந்த பிளேன் தெரியும், இந்த ரெக்டாங்குலர் பிளேன் தெரியும், தென் இந்த பிளேன் தெரியும், தென் இந்த பிளேன் தெரியும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல டிரா பண்ணி முடிச்சாச்சு சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் 100 mm இன்ட்டு 130 mm ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள்ல ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி டிவைட் ஆயிருக்கு. இப்போ பாட்டம்ல இருந்து ஒரு 10 mm, அடுத்து ஒரு 50 mm, அடுத்து ஒரு 40 mm, இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சு போச்சு. இப்போ டாப் வியூ பாருங்க. டாப் வியூங்கிறது என்ன ரெக்டாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு இந்த L இன்ட்டு பி அப்படிங்கிற ரெக்டாங்கிள். L இன்ட்டு பிங்கிற ரெக்டாங்கிள் இதான் அந்த L இன்ட்டு பி. இதுல L பாத்தீங்க அப்படின்னா 20 mm, 50 mm, 20 mm அப்படின்னு டிவைட் ஆயிருக்கு. L வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 20 mm, 50 mm, தென் அகைன் ஒரு 20 mm, இந்த மாதிரி மூணா டிவைட் ஆயிருக்கு. ஸோ மூணா நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா முதல்ல டிவைட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டேன் டாப் வியூவை மூணா டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படி டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டாப் வியூ இன்வால்வ்ஸ் L இன்ட்டு பி. Lங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூணா டிவைட் ஆயிருக்கு. அதாவது 20 mm, 50 mm, 20 mm இப்படி டிவைட் ஆயிருக்கு. இது எவ்வளவு தூரத்துக்கு டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த தூரத்துக்கு மட்டும்தான் டிவைட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டூம் வந்துருது அப்படிதானே. டூம் என்ன சைஸோ டூமுக்கு அப்புறம் டிவிஷனே இல்லை, டூமுக்கு முன்னாடி மட்டும் தான் டிவிஷன் இருக்கு. ஸோ டூம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா முதல் 80 mm டூம் தான் இருக்கு. ஸோ அந்த டூம் வரைக்கும் தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த டிவிஷன் இருக்கு. டூம் வரைக்கும் தானே இருக்கு அந்த டிவிஷன் இருக்கு. தென் டூம் பாத்தீங்க அப்படின்னா டூமுக்கு ரைட் சைட்ல ஒரு 10 mm கேப் இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ஒரு 10 mm கேப் இருக்கு. டோட்டலா 90 mm. டூமோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 70 mm. ஸோ 90ல 70 போச்சு அப்படின்னா ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் 10 mm என்ன இருக்கு எக்ஸஸா இருக்கு. ஸோ டூமோட சைஸ் என்ன அப்படின்னா ரைட் சைட்ல ஒரு 10 mm விட்டுறணும், லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 10 mm விட்டுறணும். மீதி இருக்கிற 70 mm தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த டூம் இருக்கு. ஸோ டூமோட சைஸ் வந்து வித்து பாத்தீங்க அப்படின்னா 70 mm தான். இவ்வளவுதான் அந்த டூமோட சைஸ். அவ்வளவுதான். தென் பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இந்த பக்கம் எப்படி பிரிஞ்சிருக்கு 20 mm, 20 mm, 50 mm. டாப்ல பாத்தீங்க அப்படின்னா 10 mm, இந்த தூரம் என்ன இருக்கும் அப்படின்னா 70 mm, அதுக்கப்புறம் 10 mm. இப்படிதான் உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. 10 mm, டாப்ல ஒரு 10 mm, அதுக்கப்புறம் ஒரு 70 mm, அதுக்கப்புறம் 10 mm. இப்படிதான் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. தென் இந்த பாட்டம்ல இருக்குது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஸ்லாட். இது டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனா இருக்கு. ஸோ ஒரு எலமெண்ட் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அது என்ன பண்ணிக்கணும் ஹிடன் லைனா மார்க் பண்ணிக்கணும். ஸோ டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பாட்டம்ல இருக்க ஸ்கொயர் ஸ்லாட் என்ன பண்ணாது தெரியாதுங்கிறதுனால அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹிடன் லைனா மார்க் பண்ணிக்கலாம். ஹிடன் லைன் என்ன பண்ணியாச்சு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் 80 mm எந்த பிரச்சனையும் இல்லை. ரிமைனிங் இருக்கிற 50 mm என்ன இருக்கு அப்படின்னா ரிப் இருக்கு. அந்த ரிப் டாப் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஷேப் தெரியும். இந்த ஷேப் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ ரிப்போட டைமென்ஷன் இங்க இருந்து இங்க தான். ரிப் வந்து இங்க வரைக்கும் வருது, இங்க வரைக்கும். ஸோ சென்டர்ல இப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 90 mm. 90 mm 45 எடுத்துக்கணும். டோட்டலா ரிப்போட வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 mm. ஸோ இந்த பக்கம் 7 mm, இந்த பக்கம் 7 mm. அவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரிப் இருக்கு.
இதான் வந்து டாப் வியூல தெரியக்கூடிய ரிப். சரிங்களா? ஸோ இந்த எலமெண்ட் நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்டை டாப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டூம் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். தென் ரிப்பும் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். இந்த டோட்டல் போர்ஷன் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். பாட்டம்ல இருக்க அந்த ரெக்டாங்குலர் ஸ்லாட் வந்து தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹிடனா போட்டுக்கலாம். இப்போ ரெக்டாங்குலர் ஸ்லாட்டோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 50 mm. டூமோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 70 mm. ரிப்போட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 14 mm. தென் இந்த சைட்ல இருக்க எக்ஸஸ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 10 mm. இந்த சைட்ல 10 mm. சரிங்களா? இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் டிரா பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட சைட் வியூ டிரா பண்ணலாம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உள்ள இருக்க சிலிண்ட்ரிக்கல் ஹோல் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா தெரியாது. சைட்ல இந்த ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் இந்த ஹோல் தெரியும். டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹோல் தெரியாது. ஸோ அந்த ஹோல் இருக்க போர்ஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹிடன் லைனா டாப் வியூல மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ டிரா ப்ரொஜெக்டார் லைன், டாப் வியூல வரும்போது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹிடன் லைனா மார்க் பண்ணிக்கணும். தென் இந்த ஹிடன் லைன் மார்க் பண்றப்போ இந்த ஹோல் எதுவுல இருக்கு அப்படின்னா டூம்ல மட்டும்தான் இருக்கு, டூமுக்கு வெளியே கிடையாது. டூம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த 70 mm தான் என்னது உங்களுக்கு டூம். ஸோ அந்த டூமுக்கு உள்ள மட்டும் என்ன பண்ணா போதும் அப்படின்னா அந்த ஹிடன் லைனா போட்டா போதும். சரிங்களா? அகைன் ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு டூமுக்கு உள்ள மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதான் ஹிடன் லைனை மார்க் பண்ணுங்க. தென் சர்க்குலர் ஹோலுங்கிற பட்சத்துல நீங்க ஆக்சிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். நீங்க ரெக்டாங்குலர் ஸ்லாட்டோ இல்ல ஸ்கொயர் ஸ்லாட்டோ வரும்போது நீங்க ஆக்சிஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனா சர்க்குலர் ஹோல் இருக்கும்போது அதை ஹிடன் லைன்ல மார்க் பண்றீங்க அப்படின்னா சென்ட்ரலா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆக்சிஸும் டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டூம் கவர் பண்ணியாச்சு, ரிப் கவர் பண்ணியாச்சு, பாட்டம்ல உள்ள ரெக்டாங்குலர் ஸ்லாட் கவர் பண்ணியாச்சு, தென் எக்ஸஸ் போர்ஷன் 10 mm கவர் பண்ணியாச்சு, தென் சிலிண்ட்ரிக்கல் ஹோல் என்ன பண்ணியாச்சு கவர் பண்ணியாச்சு. ஸோ இதோட டாப் வியூ ஓவர். சைட் வியூ பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா ப்ரொஜெக்டார் லைனும் டிரா பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டயக்ராமை பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட் வியூ டிரா பண்ணலாம். இதுதான் வந்து அந்த சைட் வியூக்கான ரெக்டாங்கிள். அப்படிதானே? இதான் வந்து அந்த சைட் வியூக்கான ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 mm ஒரு ஹைட் இருக்கு. அதுக்கப்புறம் 10 mm உள்ள தள்ளி, அதாவது 10 mm வெர்டிகலி, 10 mm ஹரிசாண்டல், 10 mm வெர்டிகல், 70 mm ஹரிசாண்டல், 10 mm வெர்டிகல், 10 mm ஹரிசாண்டல். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரா பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 mm எடுக்காம இங்க இருந்தே ப்ரொஜெக்டார் லைன்ஸை நான் அங்க வரைக்கும் டிரா பண்ணிக்கிறேன். இங்க இருந்தே 10 mm ப்ரொஜெக்டார் லைன்ஸை டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 20 mm ஹரிசாண்டல், இந்த பக்கம் 20 mm ஹரிசாண்டல். இது என்ன லைன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியும். டயக்ராம்ல 20 mm ஹரிசாண்டல், 20 mm ஹரிசாண்டல், அதுக்கப்புறம் 10 mm வெர்டிகல், 10 mm ஹரிசாண்டல், 10 mm வெர்டிகல், 10 mm வெர்டிகல், 10 mm ஹரிசாண்டல், 10 mm வெர்டிகல். சரிங்களா? 10 mm வெர்டிகல், 10 mm ஹரிசாண்டல், then 10 mm vertical, 10 mm vertical, and similarly 10 mm vertical, 10 mm vertical, and 10 mm horizontal, 10 mm vertical. Remaining இந்த 70 mm கனெக்ட் பண்ணிடலாம், இந்த 50 mm கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் அப்டைன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்டைன் ஆயிருச்சு. இந்த ஷேப் என்ன ஆயிருச்சு? அப்டைன் ஆயிருச்சு. தென் இந்த ஷேப்போட 70 mm லைன் இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 14 mm என்ன இருக்கு அப்படின்னா ரிப் இருக்கு. சரிங்களா? 14 mm என்ன இருக்கு? ரிப் இருக்கு. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் இது 70 mm. 70 mm சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா 3.5. ஸோ இந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் ஒரு 7. இங்க என்ன இருக்கு அப்படின்னா ரிப் இருக்கு. ரிப் எவ்வளவு ஹைட்டுக்கு போகுது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல எவ்வளவு ஹைட்டுக்கு போகுதுன்னு பாருங்க. ஃப்ரண்ட் வியூல ரிப்போட ஹைட் இதுதான். சரிங்களா? ஃப்ரண்ட் வியூல இருந்து ஹைட்டை கொண்டு வந்துக்கோங்க. எல்லா ஹைட்டையும் ஃப்ரண்ட் வியூல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் என்ன இருக்கு அப்படின்னா ரிப் இருக்கு. தென் பின்னாடி இருக்க டூம் தெரியும். அப்படிதானே? இப்ப சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த ரிப் தெரியும்.
பின்னாடி இருக்க இந்த டூம் வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு? ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். இதுவும் என்ன தெரியும்? சைட் வியூல தெரியும். ஸோ பின்னாடி இருக்க டூமோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் இருக்கு. ஸோ 70 mm வித்து டூமோட ஹைட் எடுக்கிறது இந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கோங்க. நீங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சீங்க அப்படின்னா அது கரெக்டா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் டூமோட ஹைட் இருக்கும். டூமோட ஹைட் சரிங்களா? தென் இப்போ என்ன மிஸ் பண்றோம்? ரெக்டாங்குலர் ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு, பேஸ் முடிஞ்சிருச்சு, ரிப்பு முடிஞ்சிருச்சு, டூம் முடிஞ்சிருச்சு. என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா இந்த சர்க்குலர் ஹோல் வந்து சைட் வியூல தெரியாது. அதை ஹிடன் லைன்ல என்ன பண்ணிக்கணும்? மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் வியூல இருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஹோலுக்கு ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணிட்டு இந்த டூம்ல மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹிடன் லைன் மார்க் பண்ணுங்க. தென் சர்க்குலர் ஹோலுங்கிறதுனால நீங்க சென்ட்ரல் ஆக்சிஸ் போட்டாகணும். தட்ஸ் இட். இதுதான் என்ன அப்படின்னா இந்த எலமெண்டோட சைட் வியூ. ஸோ இப்படிதான் ஒரு பாக்ஸ் மெத்தட்ல ஒரு எலமெண்டோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிரா பண்றோம். சரிங்களா? ஸோ ஏன் இந்த பாக்ஸ் மெத்தட் போறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மெத்தட்ல முதல்ல இனிஷியலா ஒரு பாக்ஸை போடுறது மூலமா நீங்க வந்து பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றீங்க. அதாவது ஃப்ரண்ட் வியூ வந்து இதுக்குள்ளதான் வரும், டாப் வியூ இதுக்குள்ளதான் வரும், சைட் வியூ இதுக்குள்ளதான் வரும். ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எலமெண்டா பார்த்து ஃபில் பண்ணணும். நார்மலா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டயக்ராம்லாம் எக்ஸாம்ல அட்டன் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆப்ஷன்லாம் இருக்க இன்னொரு கர்வ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. அந்த கர்வ்ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இல்லை ஆப்ஷன்லாம் என்ன கொடுத்துக்கோ அதை அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப டைம் கன்சியூமிங். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆர்த்தோகோனல் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுனா எப்படி இருக்கு அப்படின்னு டேரக்டா தெரியுது அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு நியூ ஷேப்பா இருக்கு உங்களுக்கு, அதை நீங்க வந்து ஒவ்வொன்றா இமேஜின் பண்ணி தான் நீங்க டிரா பண்ணுங்கிற பட்சத்துல இந்த கொஸ்டின் அவாய்ட் பண்றது பெட்டர். பட் நோ அதர் வே, இந்த ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன் தான் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த பாக்ஸ் மெத்தட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் மார்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டெயின் பண்ணலாம். தேங்க்யூ.